ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பத்தலை. எனக்கு எல்லாமே தெரியும் மேம், பட் டைம் பத்தலை மேம், நான் எழுத முடியல மேம், எனக்கு டைம் இல்லை மேம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இல்லையா? ஸோ அதனால தான் மேம் இன்னைக்கு இங்கிலீஷோட டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா 1 மார்க் முடிஞ்ச அளவுக்கு 10 மினிட்ஸில் எழுதிடுங்க. ஏன்னா இங்கிலீஷில் நம்ம நிறைய ரைட்டிங் ஸ்கில்ஸ் காமிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் 1 மார்க் வந்து 10 மினிட்ஸில் முடிச்சிருங்க. 2 மார்க்ஸ்க்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் அண்ட் போயம் பேராகிராஃப்க்கு 20 மினிட்ஸ், 25-20 எப்படி? ஏன்னா ப்ரோஸ்க்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த டைட்டில், தீம், மாரல் இதெல்லாம் போட்டு எழுதினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ 25 எடுத்துக்கோங்க. போயம் பேராகிராஃப்க்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்சிவ் இல்லை ஜம்பிள் சென்டென்ஸ் எது நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா 5 மார்க்ஸுக்குமே ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட்டிங் ஸ்கில்லுக்கும் அப்படி தான். நோட்டீஸ் ரைட்டிங், எந்த ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் எது எழுதுறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துட்டா ரைட்டிங் ஸ்கில்ல நீங்கள் 40 மினிட்ஸ் அங்கே முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கோட் ஃப்ரம் த போயம் அதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே 10 மினிட்ஸ் எடுத்துட்டு 8 மார்க் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 8 மார்க்குக்கு 15லேருந்து 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டோட்டலாக 170 மினிட்ஸ், அதாவது 180 மினிட்ஸில் 170 மினிட்ஸில் நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். அண்ட் லாஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர்ஸ் கரெக்டாக எல்லாம் எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிற செக்கிங்க்கு உங்களுக்கு டைம் கிடச்சிரும்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட் 1 எழுதுறீங்க அப்படின்னா பார்ட் 1 எழுதிட்டு ஆப்ஷன் எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க. ஓகேயா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எழுதிட்டு இங்கே ஆன்சர், ஓகே, என்ன ஆன்சரோ சினானியம்ஸ்க்கு என்ன ஆன்சரோ அந்த ஏஆ இல்லை பிஆ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே 14 முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இடம் இருந்துன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பார்ட் 2 அதில் வந்து செக்ஷன் 1 நீங்கள் இது கூட எழுதலாம். 2 மார்க்ஸ் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு கூட எழுதிங்களா. 2 மார்க்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எழுதலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஜில் நீங்கள் ஒரு 4 2 மார்க்ஸ் எழுதுங்க. அதுக்கு மேலே எழுதிடாதீங்க. ஒரு 4 2 மார்க்ஸ் எழுதுங்க. 4 2 மார்க்ஸ் எழுதுங்க. அதுக்கு மேலே எழுதிடாதீங்க. கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் நம்ம வந்து இங்கே ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஒரு வேர்டுக்கும் நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அதே நேரத்தில் நீட்டாக எழுதுங்க. அடித்தல் திருத்தல் எல்லாம் எழுதுங்க. எப்பயுமே நம்ம பார்க்க வேண்டியது அடித்தல் திருத்தல் எல்லாம் எழுதணும் அப்படிங்கிறதா. அதே மாதிரி செக்ஷன் 2 செக்ஷன் 3 ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே, லெட்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நல்லா பாக்ஸ் போட்டு எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன எழுதணும், ரைட் சைடு என்ன எழுதணும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பாருங்கள், பார்டர் பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், டைட்டில் இருக்கணும், கீவேர்ட்ஸ் இருக்கணும். அதாவது அந்த கொஸ்டினில் என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆஃபர், டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது நீங்கள் எழுதணும். லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களா, லொக்கேஷன் எழுதணும். அதே கொஸ்டினில் கேப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கேப்ஷன் எழுதணும். பிக்சர்ஸ் அழகாக வரையணும். கேப்ஷன் அவங்க கொடுக்காட்டியும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்ராக்டிவ் ஸ்லோகன் மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு பிராண்டுக்கு, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் எழுதி ஆகணும். நெக்ஸ்ட்டு நான் பேராகிராஃப் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம லைவ்லேயும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் நேம் கொடுத்துருங்க. ஆத்தர் நேம் தெரியலனா பரவாயில்ல. இந்த ப்ரோஸ் என்ன கொஸ்டின் எழுதுறீங்களோ அதோட ஒரு தீம், என்ன மாதிரி தீம், பேரண்டிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் சீகளுக்கு வந்தீங்கன்னா பேரண்டிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி தீம் எடுத்துக்கோங்க. ஸோ சினாப்சிஸ் வேணுங்கிற கொஸ்டினுக்கு சினாப்சிஸ் எழுதுங்க. உங்களுக்கு ஹெட்டிங் சினாப்சிஸ்னா ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஹெட்டிங்ஸ் எழுதுறீங்க, சப் ஹெட்டிங் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பேராகிராஃபாகவும் எழுதலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இன்ட்ரடக்ஷன், மெயின் பாயிண்ட்ஸ், கான்செப்ட், கன்க்ளூஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப் ஹெட்டிங் 2 போட்டு கூட நீங்கள் எழுதலாம், 3 போட்டு கூட எழுதலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும். மாரல் அட் த எண்ட் வந்து முடிஞ்சால் மாரல் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து மாரல் எழுதிக்கோங்க. மாரல் ஆஃப் த ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நீட்டாக இருக்கும் உங்கள் பேப்பர் பார்க்கறதுக்கு. பேராகிராஃப் இவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் வைஸாகவும் எழுதலாம், இல்லை பேராகிராஃபாகவும் எழுதலாம், அது உங்கள் இஷ்டம்ப்பா. நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்கில் ஃப்ரம் டு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எதை பற்றின ரெக்கார்டிங் எதுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ரெஸ்பெக்டட் சார் இருக்கணும். பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும். தேங்க்யூ இருக்கணும். யுவர் சின்சியர்லி ஆர் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அந்த மாதிரி இருக்கணும். யாருக்கு எழுதுறீங்க, நீங்கள் தான் எழுதுறீங்க, உங்கள் பேர் எழுதியிருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆன் த கவர், அதாவது அட்ரஸ் ஆன் த என்வலப் அது இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். நோட்டீஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், சம்மரி ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பேராகிராஃபாக நீட்டாக எழுதுங்க. நோட்டீஸ் ரைட்டிங்லேயும் சரி, சம்மரி ரைட்டிங்லேயும் சரி, எங்கள் நோட்டீஸ் ரைட்டிங்கில் அந்த டேட்டு, அந்த பிளேஸு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதே நேரத்தில் டைட்டில் கரெக்டாக கொடுத்துருக்கணும். என்ன லொக்கேஷன் நோட்டீஸ்க்கு, என்ன ஈவெண்ட்டுக்கான நோட்டீஸு இதெல்லாமே இருக்கணும். பாடி ஆஃப் த லெட்டர் கரெக்டாக நீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தேங்க்யூ, யார் எழுதுறாங்க அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு சென்டம். ஏன்னா வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் சரி, இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்ப்பாங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 14 மார்க்ஸ் 14 வாங்கிட்டீங்கனாலே உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா தான் எழுதிருப்பீங்கன்னு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டோடு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நல்லா எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க. சென்டம் நமக்கு தான். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் எக்ஸாம்.